மேலே 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 செழிப்பாக தான் வளரும். காசு பணம்ன்ற கான்செப்டுக்கே போகாதீங்க. நான் பிச்சைக்காரனாக வாழ்ந்தால் கூட நிம்மதியாக வாழணும். ஏன்னா இன்னைக்கு பிச்சைக்காரன் கூட நிம்மதியாக இல்லை. காலையில் ஆரம்பிக்கிறான், அவனுக்கு 5 ரூபா கொடுத்தா கூட சாப்பாடு விற்கும். சரி 5 ரூபா வந்துச்சு நான் நிம்மதியாக சாப்பிட்டு போவானா, சாப்பிட மாட்டான். விளக்கு வச்சா கூட அவன் போகிறான். அப்போ என்ன வரான்? பிச்சைக்காரன் வாழ்க்கை கூட நிம்மதியாக இல்லை, அப்புறம் கோடீஸ்வரன் வாழ்க்கை அங்கே நிம்மதியாக இருக்கும். அதனால யார் வாழ்க்கை நிம்மதியாக கிடையாது இந்த உலகத்தில். எதையும் விட்டுட்டு ஓடிலாம் நிம்மதியாகலான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இருந்த இடத்திலே நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தான் ஐயா கொடுத்துருக்காரு. அதனால எதையும் விட்டுட்டு ஓடுறதுக்கான தகுதி நம்ம கிடையாது. எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு அந்த உண்மையை விட்டுட்டு நம்ம விலகி நிற்கணும். எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் போதும்பா அப்படின்னு நான் சொல்லணும். எப்போ சொல்லணும்? எல்லாம் நல்லா இருக்கும் போதே. எனக்கு சுகர் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வேணான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது உடம்பு ஏற்றுக்கல. எனக்கு எது வந்தாலும் உள்ளே போட்டால் ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் வேணாப்பா. பசிக்கு ஒரு பிடி கிடச்சிதா போதும், எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற அந்த ஆசை விடணும். அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன். நமக்கு அந்த வேட்கை வரக்கூடாது. எல்லாத்தையும் அனுபவிக்க தான் இங்கே வந்தோம் அப்படின்றது எது வரைக்கும்னா ஒரு 40லேருந்து 50 வயசுக்குள்ளே அந்த விஷயத்தை முடிச்சிடணும்.